ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவு டெக் நியூஸ். இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போறோம். அதுவும் உமன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜோஹோல போட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஜோஹோல எப்பவுமே வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல 12th படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 12th எக்ஸாம் முடிகிற டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸா மறுபடி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உமன்ஸ் வந்து மேபி வந்து அவங்க கரியர் கேப் வந்திருக்கும், மேரேஜ் ஆகி ஸோ சைல்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களால கரியரை ஸ்டார்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும். இல்ல அப்படின்னா சில ஏதாவது ஃபேமிலி ரீசனுக்காக அவங்க கரியர்ல ஏதாவது கேப் வந்திருக்கும். அதுக்காகவே என்ன அப்படின்னா மறுபடி அப்படின்றது இட்ஸ் அ கரியர் ரீலான்ச் பூட் கேம்ப் presented by Zoho Schools of Learning. இதுல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்பர், டெக்னிக்கல் ரைட்டிங் ஸ்ட்ரீம்காக ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அதுல அவங்க எடுத்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பர்மனன்ட் எம்ப்ளாயி அங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5th ஏப்ரல் வந்து 2025 நடக்குது. லொகேஷன் சென்னைன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் பாத்தீங்க, உமன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் இருக்கும். எனக்கே நிறைய பேர் என்கிட்டயே வந்து படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. மேம் எனக்கு இந்த மாதிரி கரியர் கேப் இருக்கு, நான் படிச்சுட்டு நான் திரும்ப வேலைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நான் ஸ்டோரி எல்லாம் நான் நெக்ஸ்ட் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அது மாதிரிதான் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. புதுசா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். ஓகே, வாட் இஸ் மறுபடி? இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் a career relaunch bootcamp presented by Zoho Schools of Learning. Through this program, we aim to empower women in tech to jumpstart their career after a career break. அதாவது கொஞ்சம் கரியர் பிரேக் இருக்கும்போது திரும்ப அவங்க ரீஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்றத கொடுத்துருக்காங்க. ஸோ வை மறுபடி? உமன் அட் ஒர்க் ஆர் வெல் நோன் ஃபார் their ஹை எமோஷனல் கோஷன்ட், ஹார்ட் ஒர்க் அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இன்னோவேட்டிவ் ஸ்பிரிட். அதாவது உமன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எமோஷனலா அவங்க கிட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து திங்க் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏன் பட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த கரியர் பேக்? அதுக்கப்புறம் அவங்க எப்படி என்ன பண்றது? கரியர் கேப் வந்ததுனால திரும்ப ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்களே, அதுக்காக ஏ ஸ்டாக்னேஷன், ஏ டிரைல்மெண்ட் அண்ட் வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏ பைபாஸ்ட் டேலண்ட். ஸோ அவங்களோட டேலண்ட்டை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம், அவங்க திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதை நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் அப்புறமா ஒரு வீடியோவா டீட்டெயிலா போடுறேன். ஏன்னா இது ரெக்யர்மெண்ட்டை நம்ம அப்ளை பண்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜோகோ ஸ்கூல்ஸ் ஸ்டார்டட் மறுபடி எ தமிழ் வேர்ட் மீனிங் அகெயின் அப்படின்றதுல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவர் ப்ரோக்ராம் ஸ்ட்ரைவ்ஸ் டு ஹெல்ப் உமன் இன் டெக் டு என்டர் த ஒர்க் ஃபோர்ஸ் அகெயின். அவங்க வந்து திரும்ப அவங்களோட ஒர்க் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக அப்படின்றது. ப்ரொவைட் அ யூஸ்ஃபுல் லேர்னிங் ஸ்பேஸ் ஃபார் மதர்ஸ் டு பிரஷ் அப் ஆன் தியர் ட்ரேட். ஓகேவா? மதர்ஸ்க்காக திரும்ப அவங்க பிரஷ் அப் பண்ணி அவங்களோட இதுல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றது. சர்வ் அஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் உமன் ஹூ ஏர்ன் ஃபார் அ கம்பேக். ஓகேவா? ஸோ நிறைய அவங்க வந்து உமன் எப்பவுமே அப்படின்னா கரியர் பேக் எல்லாருக்குமே அந்த ஒன்று மேரேஜ் ஆன வந்து வரும், இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனால கரியர் பேக் வந்திருக்கும், இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூனால வந்திருக்கும். ஸோ உமன்ஸ்னாவே என்னன்னா அடுத்த ஸ்டார்ட் பண்ண முடியாதோ அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஹியர் இஸ் அ வார்ம் வெல்கம் நோட் பை சிஇஓ ஸ்ரீதர் வெம்பு. வந்து அவங்க வந்து உமன்ஸ்க்கு என்னெல்லாம் இதுல இந்த ப்ரோக்ராம் பத்தி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதையும் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஹூ கேன் மறுபடி, யாரெல்லாம் வந்து இந்த மறுபடி ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணலாம் அப்படின்றது. அவர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இம்போசஸ் நோ பார் ஆன். இதுல எந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கிடையாது. பட் we do expect the candidate to have some prior experience of working in a technology role in a software company for a minimum 2 years before their break. அதாவது பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஏதாவது கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனில, அதாவது மெயினா சொல்லியிருக்காங்க 2 இயர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில டெக்னிக்கலா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணலாம்.
We welcome women who are currently unemployed and are waiting for the right comeback opportunity. இதுல இவங்க இன்னொன்னு வெல்கம் பண்றாங்க. யார் வந்து உமன் அன்எம்ப்ளாயா இருக்காங்க அப்படின்ற அவங்க கரண்டா எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதுல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது சில பேர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, டேலண்ட் இருக்கும். அப்படி இருந்து நீங்க அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கீங்கனாலும் இதுக்கு நீங்க எலிஜிபிள். கோர்சஸ் ஆஃபர்டுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெக்னிக்கல் ரைட்டிங்கு, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல மெயினா ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர், எஸ்கியூஎல், பேசிக்ஸ் ஆஃப் த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நீடட் ஃபார் அ கரியர்ஸ் இன் சாஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்க கரியர் கேப் இருக்கு, நான் வந்து கோர்சஸ் பண்ணிட்டு நான் என்னோட கரியரை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டும் பாத்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொக்கேட்டடா இருக்கு. இங்க நாங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்க்கு கோர்ஸ் முடிச்சவங்க மோஸ்ட்லி இருந்து பிளேஸ் ஆயிட்டாங்க. இன்னொன்னு அப்படி முடிச்சுட்டு வேலைக்கு போகாம நல்ல டேலண்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம கிட்டே ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து இன்டர்ன்ஷிப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்லயுமே வந்து ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்துருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பைத்தான், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ். இது இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு. இப்ப ரீசெண்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்பரா ஆல்ரெடி நம்ம கிட்ட டைப்ல இருக்கிற கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்க 2 பேரு. நெக்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம், கலெக்டர் ஆபீஸ்ல 5 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுல அதுல ஒருத்தவங்களும் செலக்ட் ஆகி ஏப்ரல் மந்த் எல்லாரும் ஜாயின் பண்ண போறாங்க. இது ரொம்ப ஹாப்பியான விஷயம். என்ன அப்படின்னா ரீசெண்டா நிறைய இடத்துல இன்டர்வியூ போன இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட் வீடியோ அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் பத்தி நான் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி நீங்க கரியர் கேப் இருக்கு, நீங்க அங்க ஜோகோக்கும் அப்ளை பண்ணுங்க. இருந்தாலுமே நம்ம டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாம இருப்பீங்க. அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நான் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க வந்து டீட்டெயில் கேட்டுக்கலாம். இங்க ட்ரைனிங் பிளஸ் பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. வித் பிளேஸ்மெண்ட்டோட தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட்ல நீங்க வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நானுமே ஒரு உமன், நானுமே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 60 இயர்ஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய உமன் எம்ப்ளாய கொண்டு வரணும் தான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணதோ. ஸோ இதை நீங்க ஷேர் பண்ணி நீங்க இது என்னோட நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து படிக்க சொல்லலாம். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க படிக்கிறவங்க எல்லாமே நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போய் நிறைய பேர் சொல்லி அப்படி வந்து படிக்கிறவங்க இப்ப நிறைய இருக்காங்க. ஸோ நீங்களுமே இதை ஷேர் பண்ணி அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லை டைரக்டாவே நீங்க விசிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணலாம், ஹவு டு ஜாயின் மறுபடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கோர்ஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். ஃபுல் டைம் இருக்கும். 3 month ப்ரோக்ராம் கண்டக்டட் இன் கேம்பஸ் டைரக்ட் மோட்ல தான் இருக்கும். The trainees will undergo the training at our office campus சென்னையில தான் இருக்கும். அதோட லொகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? About the training at Zogo School, we strongly believe in the power of experimental education. We follow the same மறுபடி too by giving a wider space for learners to practice what they learn and go on through their skills better. ஓகேவா? எப்பவுமே ஜோகோ பொறுத்த வரைக்கும் அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதாவது ப்ராக்டிக்கலா தான் வந்து நிறையவே ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்து அதை டிஃப்ரெண்டா எப்படி ட்ரை பண்றீங்க அப்படின்னு தான் பாப்பீங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்டல் எஜுகேஷனா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல வந்து லெக்சரர்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் இருக்கும், மானிட்டரிங் அண்ட் கைடன்ஸ் இருக்கும், இன்டர்ன்ஷிப் பேஸ்ட் ஹியரிங்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல 10,000 உங்களுக்கு நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா இருக்கும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்க ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அப்புறமா பர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களுக்கு அடுத்துல ஸோ அதோட ஃபீட்பேக்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வரலாம் பாருங்க. ஸோ கீழே இந்த லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்க பேஜ் வரும். இதுல மறுபடி டெக்னிக்கல் ரைட்டிங் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஒன்லி ஃபார் கரண்ட்லி அன்எம்ப்ளாய்டு உமன் ரிசைடிங் இன் இந்தியா who are on a career break அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஏஜ் வந்து நோ பாரு. இயர்ஸ் ஆஃப் கரியர் பிரேக்கும் நோ பார், எவ்வளோ வேணா இருக்கலாம். 2 இயர்ஸ்ன்றதுல எவ்வளோ வேணா இருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க சாஃப்ட்வேர் மினிமம் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஓகே, உங்களோட நேம் ப்ரொவைட் பண்ணுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, கரெக்டா ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அது இம்பார்ட்டன்ட்.
டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. இதுக்கு ஜெண்டர் கண்டிப்பா உமன் மட்டும்தான். men cannot apply for this role. ஓகேவா? மார்ஷியல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்ருங்க. மேரிடா, செப்பரேட்டடா, டிவோர்ஸ்டா, இல்ல விடோவா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கேண்டிடேட் இமெயில் ஐடி கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் மென்ஷன் பண்ணுங்க. கரண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிகிரி என்னன்றது கொடுங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எப்போ, நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், லாஸ்ட் எங்க ஒர்க் பண்ணீங்கன்றத கொடுங்க. இல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இயர்ஸ் உங்களுக்கு இருக்குன்றத கொடுங்க. ஆர் யூ கரண்ட்லி பர்சுவிங் எனி டிகிரி இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அது என்னன்றது நீங்க பார்த்துட்டு கொடுங்க. அப்ளைங் ஃபார் ஒன்லி டெக்னிக்கல் ரைட்டிங் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் அண்ட் மந்த் ஆஃப் கரியர் பிரேக் எவ்வளோன்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எதனால உங்களுக்கு கரியர் பிரேக் ஆச்சுன்றதையும் கொடுங்க. ஹவு டிட் யூ என்கேஜ் யுவர் செல்ஃப் டூரிங் யுவர் கரியர் பிரேக். ஜோகோல் எப்பவுமே அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நீங்க கரியர் பிரேக் இருந்துச்சு அப்படின்னா எதனால ரீசன், அந்த கரியர் பிரேக் டைம்ல நீங்க உங்களை எப்படி என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்க டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. வை டு யூ விஷ் டு ஜாயின், மறுபடியும் ட்ரெயினிங்ல ஏன் ஜாயின் பண்ண போறீங்க. ப்ரொஃபிஷியன்சி லெவல் இன் ரிட்டன் இங்கிலீஷ் எவ்வளோ தெரியும் அப்படின்றதையும், குட், ஓகே, பேட் அப்படின்றதையும் கொடுங்க. ப்ரொஃபிஷியல் லெவல் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எவ்வளோன்றது கொடுங்க. ஏன்னா இதுல அவங்க வந்து டெக்னிக்கல் ரைட்டிங் அப்படின்றப்ப ஸ்கில்ஸும் வேணும், கம்யூனிகேஷனும் வேணும் பார்ப்பாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னெல்லாம் தெரியுன்றதை டிக் பண்ணிக்கோங்க. உங்களோட லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்றதையும் கொடுத்துக்கோங்க. டு யூ ஹாவ் அன் ஆண்ட்ராய்டு ஃபோன் டு டேக்ஸ் த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஃபோன் வேணும், அது வச்சிருக்கீங்களான்றது எஸ் நோ கொடுத்துக்கோங்க. வில்லிங் டு அட்டன் த 3 months ட்ரைனிங் இன் சென்னையில நீங்க அட்டன் பண்ண எஸ் கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். வில்லிங் டு ஒர்க் இன் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண ரெடியான்றதையும் கொடுத்துக்கோங்க. இங்க நீங்க கம்பெனி ஒர்க் பண்ணத ரோல், என்ன ரோல் ஒர்க் பண்ணீங்க, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துட்டு எத்தனை கம்பெனில ஒர்க் பண்ணீங்களோ இந்த ஆட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மென்ஷன் வெப் லிங்க்ஸ், கிரியேட்டிவ், அதை டெக்னிக்கல் ரைட்டிங், ஏதாவது ப்ரோக்ராமிங்ல நீங்க வெப்சைட்டோ இல்ல ஏதாவது நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து அந்த லிங்க் இதுல ப்ரொவைட் பண்ணலாம். இதுல ஐ கன்ஃபார்ம் அவைலபிலிட்டி ஆன் சாட்டர்டே 5th April 2025 அன்னைக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும்தான் இது சப்மிட் பண்ண முடியும். சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட இன்ஸ்டியூட் அது தென்காசியில் லொக்கேட்டடா இருக்கு. அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங்.comன்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம கிட்ட ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அந்த மாதிரி தான் இங்கே நீங்க படிக்கிறதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்ட் பேட்ச்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசா நாங்க எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து அடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இதை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு அப்ளை பண்ண சொல்லிட்டு, இந்த மாதிரி கரியர் பிரேக் இருக்கிறவங்க இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்கோம், நீங்க கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நிறைய பேருக்கு சொல்லுங்க. நீ வந்து இன்ஸ்டியூட்டை நீங்க விசிட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர், வில் see you on next வீடியோ.